1953ஆம் ஆண்டு முதலாக மைதான சவாரி ஆரம்பமானது. வந்து 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்குது. அப்போ 2 பேரில் விழுந்த காண்டுகள் எல்லாம் வியன்னா பிரிவு. மற்றது பயிற்சி, நீச்சல் பயிற்சி, ரோட்டில் நடத்தி இதுன்றது, உழவு பயிற்சி, அதாவது தங்கப்பதக்கம். அவர்களின் காளைகளும் முதலாக கர்ச்சன் என்ற வெள்ளக்காரனால் கொடி அடிக்கப்பட்டு மைதான போட்டி ஆரம்பமானது என்பதை ஆனா பிரிவு முதலாம் இடம் கேமச்சந்திரன் சங்கவேல். வணக்கம். நான் உங்கள் மோனிஜன். இன்னைக்கு நாங்கள் எங்க வந்துக்கிறோம்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற கொட்டுத்துறை என்கிற திடல்ல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய தமிழகத்துடைய பாரம்பரியமான மாட்டு வண்டி சவாரி வந்து இங்க வந்து இடம்பெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட சொல்லி காளைகள் வந்து இந்த மாட்டு வண்டி சவாரியில பங்கு பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம எங்களை யாழ்ப்பாணம் அதே போன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்று சொல்லி பல்வேறுபட்ட பகுதிகளிலையும் வந்து அதாவது மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க வந்திருக்கிறார்கள் இந்த போட்டிக்கு. இதோட காணொலி பதிவு தான் நாங்கள் உங்கள் தரப்புறம் வாரங்கள் உறவுகளை இப்பொழுது நாங்கள் காணொலிப்போம். அத்தோட எங்களுடைய இந்த வேணுஷன் வலையொலி தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வேணுஷன் வலையொலி பயணத்துக்கு எங்களுடைய ஆதரவை பண்ணிக்கணும். வாரங்கள் உறவுகளை உறவுகளே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கொட்டுத்துறை என்கின்ற இட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற திடலில் தான் இந்த மாட்டுச்சவாரி வந்து இன்றைக்கு இடம்பெற கொண்டிருக்கிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட காளை சோடிகள் வந்து இந்த சவாரியில் பங்கு பெற்றதாக கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே வந்து வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மிக பாரிய அளவிலாக வந்து இந்த யாழ்ப்பாண சவாரி மாட்டு சவாரி சங்கத்தினால் வந்து இந்த அனுசரணையோட தான் வந்து இந்த மாட்டு சவாரி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த மட்டுமல்லாது வந்து வடமாகாணத்தில் இருக்கின்ற குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி வன்னி பகுதிகளில் இருந்து பல மாட்டு சவாரிக்காரர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். தங்களோட காளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல தேசங்களில் இருந்து வந்தவர்கள் வந்து லொரியில், படியில், ட்ரக்கில் என்று சொல்லி வந்து பல்வேறுபட்ட வாகனங்களில் வந்து இந்த மாட்டுகளை வந்து காளைகளை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திடல் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் அளவு நீளமுடைய ஒரு திடலாக தான் இருக்கிற. இதில் தான் இந்த போட்டி வந்து விறுவிறுப்பாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரங்களை நாங்கள் தொடர்ந்து காண்போம். இன்றைய போட்டியில் 128 காளைகளின் தப்பித்துக் கொண்டிருக்கின்ற முறையில் ABCD ஆகிய 5 பிரிவுகளுக்குமான இறுதிப் போட்டி. ABCD-க்கான முதல் பரிசாக தள்ளப்படலாம். இரண்டாவது ஒருகளை இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வந்து முடிவிடத்தில் தான் நின்று வந்தாங்க. முடிவிடத்தில் இருந்து ஆரம்ப இடம் வந்து பார்த்தோம்னா முன்னுக்கே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 400 மீட்டர் தூரமாக இருந்தது. அப்போ நாங்கள் அங்கிருந்து வந்து இப்போ ஆரம்ப இடத்துக்கு போகிறோம். வாங்க அங்கே எப்படி ஆரம்பிக்கிறார்கள், எப்படியெல்லாம் மாடுகள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நடுவராக நிற்கிற இந்த ஐயா வந்து அந்த வெள்ளக்கொடியை வந்து கீழ் நோக்கி அசைச்சதும் வந்து மாடுகள் வந்து தங்களோட ஆரம்ப இடத்துல இருந்து வில்லிலிருந்து அம்பு போகின்ற வேகத்தில் வந்து இந்த மாடுகள் எல்லாம் மிக வேகமாக சவாரி போகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த மாட்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சவாரியில வந்து மாடுகள் வந்து 2 காளைகளையும் இந்த எருது மாடுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுறதுதான் நுகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கழுத்து பகுதியில் இருக்கின்றது. இதுதான் வந்து இந்த நுகத்தோட மாட்டினுடைய கழுத்து வந்து இணைச்சு கட்டியிருப்பார்கள். அத்தோட வந்து இந்த கயிறுகள் 2 வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா மாட்டை கலைச்சு கொண்டு போறவர் வந்து தன் கையில வந்து பிடிச்சிருப்பார். அந்த கயிறுகள் 2 பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த மாட்டு வண்டியினுடைய அந்த முற்பகுதியில வந்து ஒரு வளையம் போன்ற ஒரு காலை கொடுத்து வந்து எடுத்து வச்சிருப்போம். வந்து அவ்வாறு பிடித்தபடி வந்து அவர் தடியால் அடிச்சு அந்த மாடுகளை கலைத்து அந்த வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணிச்சு கொண்டிருப்பார்கள். இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த மாட்டு வண்டி சவாரியை பார்க்கறதுக்காக குறிப்பாக வந்து வெளிநாட்டில் இருந்து இருந்த மக்களை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு வந்து மக்கள் வந்து லோரி, பஸ், வேன் என்று பல்வேறுபட்ட விதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை வந்து நாங்கள் இந்த மாட்டு வண்டி சவாரி தொடரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. தொடர்ந்தும் இந்த சவாரி தொடர்பான பல விடயங்களை நாங்கள் இப்போது கேட்டறிஞ்சு கொள்வோம். உறவுகளை இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து வட்டுக்கோட்டை கொட்டுத்துறை திடலில் வந்து மாபெரும் மாட்டு வண்டி சவாரி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக இதை வந்து மாட்டு வண்டி சவாரிகள் சங்கத்தால் வந்து நடாத்தி கொண்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா ஆனால் இப்போ சொல்லுங்க, இப்போ எந்தெந்த இடங்கள்ல இருந்து வந்திருக்கிற மக்கள்? இப்போ வந்து வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டத்திலிருந்து 127 சோடி காளைகள் பங்கு பெற்றது இந்த போட்டியில். மெட்டனா இப்போ இதில் வந்து காளைகள் வந்து ஒவ்வொரு பிரிவு இருக்குன்றதுல சொன்னீங்க. அந்த பிரிவுகள் என்னென்ன மாதிரி வகைப்படுத்துறீங்களா? எப்படி வந்து சவாரியை வந்து 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்குது. 5 பிரிவுகளாக அதில் ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னா மற்றும் ஊனா பிரிவுகளாக பிரிச்சிருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு பிரிவும் வந்து ஊனா பிரிவு வந்து சின்ன கன்று, அதாவது ஒரு 8 மாதத்துலேருந்து 2 வயது மட்டும் அந்த பிரிவில் இருக்கும். அது எவ்வாறு இனங்கான்றதுண்டா மாடு வந்து கன்றில் இருந்து ஒரு பால் பல்லுகள் வந்து இருக்கும். 8 பல்லு இருக்கும். அது வந்து விழாத வரைக்கும் நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு 7 வயசுல எல்லாருக்கும் பல்லு அதே மாதிரி அந்த விழாத பல்லுகள் இருக்கிற எல்லா கன்றுகளும் ஊனா பிரிவை சேர்ந்தது. அடுத்தது வந்து ஈஎன்ஆ பிரிவு வந்து பல்லு விழுந்தால் அதுக்கு வந்து தனியாக ஒரு பல்லு விழாது, 2 பல்லு சேர்த்து விழும். அப்போ 2 பல்லு விழுந்த காண்டுகள் எல்லாம் ஈஎன்ஆ பிரிவு. அதில் வந்து ஈனா பிரிவு வந்து 2 பல்லுக்கு மேற்பட்டது. அதில் 4 பல்லு, 6 பல்லு, 8 பல்லு காளைகளும் பங்கு கொள்ளலாம். ஆனா பிரிவு காளைகள் வந்து பெரிய காளைகள், அதாவது 8 பல்லுள்ள காளைகளையும் ஆவணா பிரிவிலையும் விடலாம், ஆனா பிரிவிலையும் விடலாம். வரக்கூடிய பாகம் ஆனா பிரிவில் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காளைகள் வந்து முரட்டுத்தன்மை, அதாவது யானை மதம் பிடிக்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கு. அதை நலமடிக்கிறதுன்னு சொல்லி குறி வச்சு அதை வந்து தணித்து சிறந்த வேகம் அதிவேக காளைகளாக உருவாக்குறது ஆவணா மற்றும் ஆனா பிரிவு காளைகள். இதில் இப்போ இந்த பயிற்சிகள் வந்து என்ன மாதிரி ஆக்கள் வந்து எப்படி கொடுப்பினோம்? இதுகள் வந்து எல்லாராலையும் வந்து இந்த பயிற்சிகள் வளர்ப்பு முறைகளை கையாளையலாது. இவைகளுக்கண்டு புரிம்பான அளவு தண்ணி, அளவு சாப்பாடு, நேர சாப்பாடு, மற்றது பயிற்சி, நீச்சல் பயிற்சி, ரோட்டில் நடத்தி இதுன்றது, உழவு பயிற்சி, மற்ற மணல் தரையில் நடத்துறது, 1 நேரம் 2 நேரம் சாப்பாடு, தண்ணி வந்து அளந்து 5 லிட்டர் தண்ணி ஒரு நேரத்துக்கு. அப்படி 1953ஆம் ஆண்டு முதலாக மைதான சவாரி ஆரம்பமானது. இப்போட்டியிலே பண்டத்தரப்பு பிராம்பத்தைச் சேர்ந்த முகாமையாளர் சின்னத்துறை அண்ணா அவர்களின் காளையும் அளவட்டியைச் சேர்ந்த ஆசிரியர் அவர்களின் காளைகளும் முதலாக கட்சன் என்ற வெள்ளக்காரனால் கொடி அடிக்கப்பட்டு மைதான போட்டி ஆரம்பமானது என்பதை அறிய தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து முத்தவழியில் AB என 2 பிரிவுகள் நடைபெற்று காலப்போக்கில் ABC என 3 பிரிவுகளாக நடைபெற்று தொடர்ந்து ABCD என 4 பிரிவாக நடைபெற்று இன்றைய இளம் சமுதாயத்தினால் ABCD என 5 பிரிவுகளை கொண்ட போட்டிகள்
நடைபெறுகிறது என்பதை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு என்பதை அறிய தருகின்றோம். எனவே அமரத்துவம் அடைந்த சின்னத்துரை, ராசியா ஆகியோரின் விடாமுயற்சியால் மைதான சவாரி அன்றைய தினம் குடும்பி மாவெள்ளை, கள்ளக்கருப்பு, பெரிய வெள்ளை, விசச்சுட்டியன் ஆகிய காளைகள் பங்கு வெற்றியதாக சரித்திரம் கூறுகின்றது. இதுக்கு வெள்ளக்காரன் கட்சன் என்ற வெள்ளக்காரனால் முதல் கொடி அடிக்கப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்பதை உங்கள் எல்லோருக்கும் யாழ் மண்ணிலே முதலாக நடைபெற்றது என்பதை எல்லோருக்கும் அறிய தருகின்றோம். அரையிறுதிப்படி இப்போ எத்தனை கட்டமாக நடந்தாண்ணா இது போட்டி? இது போட்டி வந்து 3 கட்டமாக நடக்கும். முதல் எத்தனை ஜோடி காளைகள் வந்தாலும் அதை வந்து பிரித்து அரையிறுதி போட்டிக்கு 8 ஜோடி காளைகள்லாம் எடுப்பீங்க. 8 ஜோடி. இப்போ உதாரணத்துக்கு 16 ஜோடி காளைகள் பிரிவில் 4 தரம் விட்டு எல்லாத்துலேயும் முதலாவது 2வது அரையிறுதி போட்டிக்கு 8 ஜோடி காளைகள். இந்த அரையிறுதி போட்டியில வந்து 4 2 தரம் விட்டு இறுதி போட்டிக்கு 4 ஜோடி காளைகள். அதுல வந்து முதலாவது, 2வது, 3வது ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து அப்படி ஒரு 5 பிரிவிலையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுப்பீங்க. முதலாவது 5 பிரிவுகளையும் முதலாம், 2வது, 3வது, 4வது மொத்தமாக 20 பரிசுகள். இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்படுற அனைத்து காளைகளுக்கும் இன்னைக்கு பரிசுகள் என்ன மாதிரி என்ன வழங்குவீங்க? இன்றைக்கு வந்து பெரிய சவாரி யாழ் மாவட்டத்தில் சவாரி சங்கத்தினால ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. முதலாவது தங்கப்பதக்கம், 2வது வந்து தூய்ச்சக்கர வண்டி சைக்கிள், 3வது வந்து தண்ணி மோட்டார், 4வது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மருந்து பம்ப், இயந்திரத்தில் இருக்கிற மருந்து பம்ப். அதை வந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுற காளைகள் என்ற சாரதிகளுக்கு எல்லாருக்கும் நினைவு சின்னம். ஓகே, நன்றி அண்ணா. எங்களோட பல்வேறுபட்ட இந்த சவாரி தொடர்பான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி அண்ணா. நன்றி. இறுதி வந்து அறுதி சுற்று முடிஞ்சு வந்து இறுதிப் போட்டியில் வந்து பார்த்தோம்னு சொல்லலாம் ஆ பிரிவில் வந்து இந்த போட்டி வந்து நடைபெற்றுக்கொண்டு இதில் வந்து முதலாவதாக வந்த காளையத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முறைகளையே நாங்கள் இன்றைய போட்டியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாட்டு வண்டி சவாரியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அது தொடர்பான பதிவுகளோடு நாங்கள் இணைந்திருப்போம். பிரிவு 4ஆம் இடம் கார்த்திகா சங்கரத்தை, 3ஆம் இடம் செந்தில்குமரன் சங்கரத்தை, 3ஆம் இடம் லோகன், 2ஆம் இடம் ராகுலன், 1ஆம் இடம் மதன், 4ஆம் இடம் செந்தில்குமரன் சங்கரத்தை,
ஆவணா பிரிவு 4ஆம் இடம் செந்தில்குமரன் சங்கரத்தை. இவருக்கான பரிசிலை யாழ் மாவட்ட சவாரி சங்கத்தின் தலைவர் தீஸ் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3ஆம் ஆவணா பிரிவு 1ஆம் இடம் சப்தகி புளியம்பொக்கனை. ஆனா பிரிவு 3ஆம் இடம் அசானா முழங்கால். ஆனா பிரிவு 1ஆம் இடம் கேமச்சந்திரன் சங்கவேலி. இதுவரை நேரமும் பரிசிலை வழங்கி வந்த ராமையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஆனா பிரிவிலே பங்கு பெற்றி வெற்றியிடிய சாரதிகளுக்கு 4ஆம் இடம் அசோக். ஆனா பிரிவு 3ஆம் இடம் ஆனந்தன். ஆனா பிரிவு 2ஆம் இடம் ரவி. ஆனா பிரிவு 1ஆம் இடம் லோகன். உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. குறிப்பாக இந்த மாட்டு வண்டி சவாரி தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களையும் உங்களுக்கு இந்த காணொலியில் வழங்கியிருந்தோம். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நான் உங்கள் வேணுஜன். நன்றி, வணக்கம் உறவுகளே.